திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 15,000த்திற்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலை பார்க்கின்றனர். பெரிய நிறுவனங்கள் இருந்தாலும் டெல்லி, மராட்டியம் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்து கிடைக்கும் ஆர்டர்களே சிறு குறு நடுத்தர பின்னலாடை நிறுவனங்களின் பெரும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அவ்வாறு உற்பத்தியில் கோலோச்சிய நிறுவனங்கள் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்றுமதியில் பெரும் இழப்பை சந்தித்திருக்கின்றன. இதற்கு வங்கதேசம் மற்றும் சீனா நாடுகள் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் சிந்தட்டிக் காட்டன், பாலிஸ்டர் உடைகள்தான் காரணம் என்கின்றனர் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள். அதுவும் இல்லாமல் அங்கிருந்து வர்றதை அப்படியே அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணிடுறாங்க. முதல்ல திருப்பூர் வந்து வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பூர் வர்றதே ரொம்ப கஷ்டம். யாருமே வராத அளவுக்கு ஆகிடுது. எல்லாருமே அங்கங்கே வெளிநாட்டு துணிகளை வாங்கி எல்லாம் சப்ளை பண்ணி அங்கங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ணிடுறாங்க. ஏற்றுமதி ஒரு பக்கம் பாதித்திருக்க, தற்போது உள்நாட்டு வர்த்தகமும் 60% சரிவை கண்டிருப்பது உற்பத்தியாளர்களை கலக்கமடைய செய்துள்ளது. இதற்கு மாநிலங்களுக்கிடையே உற்பத்தி செலவினத்தில் நிலவும் வேறுபாடுதான் காரணம் என்கின்றனர் உற்பத்தியாளர்கள். சூரத், லூதியானா உள்ளிட்ட இடங்களிலிருந்து மூலப்பொருட்கள் கொள்முதல் செய்தல் உள்ளிட்ட காரணங்களால் தமிழ்நாட்டில் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாகவும், இதனால் டெல்லி உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களிலிருந்து திருப்பூர் நிறுவனங்களுக்கு கிடைத்த ஆர்டர்கள் குறைந்துவிட்டதாகவும் உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். வட மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா சூரத்து, மகாராஷ்டிரா இப்படி மாதிரி, ஒரிசா இப்படி மாதிரி ஏரியாவில் வந்துங்க இந்த உற்பத்தியை அங்கே தொடங்கிட்டாங்க பார்ட்டிங்க, அதாவது வியாபாரிகள். அப்படிங்கும்போது திருப்பூருக்கு வர வேண்டிய 30,000 கோடி வருஷம் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆர்டர் 60 to 70% இப்போ குறைஞ்சு போச்சுங்க. இது நாளாக உள்நாட்டு சந்தை பார்த்தீங்கன்னா நாம் திருப்பூர் முழுமையை இழக்கிற மாதிரி ஒரு அபாயம் ஆயிடுது. இதை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் தடுக்கணும். அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு IAS தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த தொழிலை வெளி மாநிலத்துக்கு போகாத அளவு தடுக்க நிறுத்துறதுக்கு தமிழக அரசு இதுக்கு வழி செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். குஜராத், பஞ்சாப் மாநிலங்களில் உள்ளூரிலேயே மூலப்பொருட்கள் கிடைப்பதால் அங்கு உற்பத்தி செலவு கணிசமாக குறைகிறது. இதன் காரணமாக அவர்களுக்கு அதிக ஆர்டர்கள் கிடைப்பதாகவும், திருப்பூர், காதர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் உள்ள நிறுவனங்களில் பனியன் வர்த்தகம் சரிவை சந்தித்துள்ளதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இங்கே உட்கார்ந்து நாங்கள்லாம் பழைய ஆளுக தான் கொஞ்ச ஆளு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். புதுசாக வர்றவங்கெல்லாம் பணத்தை கொண்டாந்து போட்டு காணாமல் போயிடுறாங்க. டொமஸ்டிக் மார்க்கெட் அழியாத அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ கவர்மெண்ட் பார்த்து இதுக்கு தனி கவனம் செலுத்தணும். காதர்பேட்டை வியாபாரம் முதல்ல பார்த்தீங்கன்னா வருஷம் 20,000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிட்டு, இப்போ 2 கோடி ரூபாய்க்கு கூட ஆகிறது இல்லைங்க. சுத்தமாகவே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. பாதி கடை காலி ஆயாச்சு. இனி இருக்கிறது ஒரு 100-200 கடைக்கு தான் இருக்கு. அதுவுமே இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. தொடர்ந்து நலிவுற்று வரும் பின்னலாடை தொழிலை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ள ஆடை உற்பத்தியாளர்கள் இறக்குமதி துணிகளுக்கான வரியை ஒன்றிய அரசு குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். அதே நேரத்தில் உள்நாட்டு தொழிலை பாதுகாக்கவும், மாநிலத்தில் செயற்கை துணி உற்பத்தியை ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு அரசு சிறப்பு குழுவை அமைக்கவும் வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.